இன்னைக்கு நமக்கு என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சிதம்பரம் கிட்ட இருக்க வெள்ளம்படுகைன்ற ஒரு ஊருக்கு தான் போறோம். மதியம் ஒரு 2 மணி போல கஸ்டமர் லொகேஷன் ரீச் பண்ணிட்டேன். அங்கேருந்து காரையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு நாமளும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு டியூட்டியில் நம்ம என்ன கார் ஓட்ட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் டிசைர் தான் நம்ம ஓட்ட வந்திருக்கோம். பெட்ரோல் வேரியன்ட் ப்ளஸ் வந்து மேனுவல் கியர். இந்த காரோட ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு. நம்ம கஸ்டமரோட லொகேஷன் வந்து கிண்டியில் இருக்கு. ஸோ கிண்டிலேருந்து நம்ம சிதம்பரம் எப்படி போனோம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம். ஸோ அங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கஸ்டமர் பெட்ரோல் பண்ணோம் சொன்னாங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரீச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வேலை பெட்ரோல் போடுறது தான். ஏன்னா எப்பவுமே சென்னையை விட பாண்டிச்சேரியில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டு. கஸ்டமர் வந்து எப்பவுமே ரெகுலராக ஹெச்பி பங்க்கில் தான் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அதனால் அங்கேயே நிப்பாட்டிட்டோம். நாம போன டைமில் பாண்டிச்சேரியில் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 96 ரூபா 25 காசு பெர் லிட்டரு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நாமளும் காரை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நம்ம கடலூர் பைபாஸில் போகும்போதே சரியான மழை. பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் ஆன மழை கடைசி வரைக்கும் கஸ்டமர் லொகேஷன் போகிற வரைக்குமே நிற்கவே இல்லை. இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா கஸ்டமரோட காரில் வந்து ஒன் சைட் லைட் மட்டும் தான் எரிஞ்சுது. பார்ட் 2 வீடியோ பாருங்கள், இதை விட தரமான ஒரு சம்பவம் நடந்தது.